தொகுதி மறுசீரமைப்புக்கு அனைத்து மாநில முதல்வர்களை அழைத்து கூட்டம் நடத்தும் தமிழக முதலமைச்சர் ஏன் மீனவர்களின் உரிமையை மீட்க அழைப்பு விடுக்கவில்லை என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருவதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் தங்கச்சி மடத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவருக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கிய தமிழக அரசு மீனவர்கள் கடலில் இறந்தால், படகை இழந்தால் என்ன இழப்பீடு கொடுக்கிறது என கேள்வி எழுப்பினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்புக்காக அனைத்து மாநில முதல்வர்களை அழைத்து பேசும் தமிழக முதலமைச்சர் ஏன் கச்சத்தீவை மீட்கவும் மீனவர்கள் வாழ்வுரிமையை மீட்கவும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என சீமான் கேள்வி எழுப்பி குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா 10 லட்சம் கொடுக்கிற இந்த அரசு, இந்த அதிகாரம், ஒரு மீனவர் இறந்தா அவர் குடும்பத்துக்கு என்ன உதவி செய்துன்னு நீங்க பார்க்கலாம். படகை பறித்து கொண்டால் அவர்களுடைய வாழ்வாதாரம் மொத்தமும் பறிபோம். இது இவ்வளவு பெரிய நாட்டுக்கு ஒரு பெருத்த அவமானம், ஒரு நாட்டு அவமானமா தான் நீங்க கருதணும். ஒரு சின்ன நாடு, இந்த நாட்டில் ஒரு மாநில அளவு கூட இல்லாத ஒரு நாடு, இவ்வளவு பெரிய துணைக்கண்டத்தினுடைய குடிமக்களினுடைய படகை பறித்து கொண்டு அதை அரசுடைமையாக்கி ஏலம் விடுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அதிகாரத்தை எப்படி பார்ப்பது? இந்த நாடு, இந்த நாட்டின் இராணுவம் எங்களை பாதுகாக்கும் என்கிற நம்பிக்கை இந்த இன மக்களுக்கு எப்படி வரும்? கடற்படை இராணுவம் இதே கடலுக்குள்ள நிற்குது. உலகத்தின் வலிமை மிக்க கடற்படையில் ஒன்று. பாதுகாப்பு பணியை செய்கிறேன் என்றதுதான் அதனுடைய பாதுகாப்பு பணியை செய்கிறேன் நிற்கிறேன்னு சொல்லுது. எந்த நாட்டு இராணுவத்திடமிருந்து எந்த நாட்டு மக்களை பாதுகாக்க அது நிற்குது? அதிமுக ஆட்சியில் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அவை கைவிடப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள வேலக்கவுண்டனூர் பகுதியில் அதிமுக சார்பில் தென்னிந்திய அளவிலான 3 நாள் கபடி போட்டி நடைபெற்று வருகிறது. இப்போட்டியை துவக்கி வைத்து மேடையில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் இளைஞர்கள் நலன் காக்க விளையாட்டில் ஆர்வம் செலுத்த பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் திமுக அரசு அதை கைவிட்டு விட்டது என்று பட்டியலிட்டு குற்றம் சாட்டி பேசினார். அதிமுகவினர் பூத் வாரியாக சோதனை செய்ய வேண்டும், இல்லையென்றால் இறந்தவர்களின் ஓட்டுகளை திமுகவினர் கள்ள ஓட்டு போடுவார்கள் என நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அறிவுறுத்தினார். கோவையில் அதிமுக சார்பில் கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட கழக பூத் கமிட்டி அமைப்பதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அதிமுக ஆட்சியில் நேர்மையாக நடந்து கொண்ட காவல்துறையினர் தற்பொழுது திமுகவிற்கு மட்டுமே வேலை செய்து வருகிறார்கள் என்று விமர்சித்து பேசினார். மேலும் கஞ்சா விற்பனை மற்றும் குற்றவாளிகளையும் பிடிக்காமல் அதிமுகவினரை பற்றி கேட்டு அச்சுறுத்தும் வேலைகளை செய்ய வேண்டாம் என எச்சரித்து பேசினார். குடியாத்தம் அருகே அதிவேகமாக வந்த விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் ஆட்டோ மீது மோதிய விபத்தில் 2 படுகாயமடைந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சித்தூர் சாலையில் பிச்சனூர்பேட்டை பகுதியில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் 2 இளைஞர்கள் அதிவேகமாக வந்துள்ளனர். அப்பொழுது சாலையில் இருந்த வேகத்தடையை தாண்டும் போது கட்டுப்பாட்டை இழந்த விலை உயர்ந்த வாகனம் எதிரே வந்த இருசக்கர வாகனம் மற்றும் ஆட்டோ மீது அடுத்தடுத்து மோதினர். இதில் 2 படுகாயமடைந்தனர். இதனையடுத்து அங்கு இருந்த பொதுமக்கள் உடனடியாக விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்களை சுற்றி வளைத்த போது ஒருவர் தப்பி ஓடிய நிலையில் மற்றொருவரை தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த குடியாத்தம் போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அருப்புக்கோட்டை அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் AC மெக்கானிக் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டியைச் சேர்ந்தவர் பிரபு.
ஏசி மெக்கானிக்காக வேலை செய்து வரும் இவர் பரமக்குடி சென்று அங்கு ஏசி மெக்கானிக் வேலை செய்துவிட்டு மீண்டும் இருசக்கர வாகனத்தில் அருப்புக்கோட்டை நோக்கி வந்துள்ளார். அருப்புக்கோட்டையில் இருந்து திருச்சுழி நோக்கி எதிரே வந்த லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் பிரபு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பிரபுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராசிபுரத்தில் இருந்து சேலம் செல்லும் பாதையில் உள்ள ரயில்வே மேம்பாலத்தின் மீது ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு விபத்துகள் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இருந்து சேலம் சென்ற தனியார் பேருந்தின் பின்புறத்தில் விநகர் பகுதியைச் சேர்ந்த ஜனார்த்தனன், ராஜேந்திரன் என்ற இளைஞர்கள் மோதியதில் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேபோல் VIP நகர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் சேலத்தில் இருந்து ராசிபுரம் நோக்கி வந்த அரசு பேருந்தின் முன்பக்கத்தில் இருசக்கர வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ராசிபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.